இப்போ எஸ்ஆருக்கு பிறகு நடந்த தேர்தல், பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவாக இருக்கட்டும், பாண்டிச்சேரியாக இருக்கட்டும், எஸ்ஆருக்கு பிறகு நடந்த தேர்தலில் எல்லாத்துலேயுமே இந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் போன முறை நடந்த தேர்தலில் எல்லாமே பார்க்குறப்ப பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. 70% தான் ஓவராலாக 2024. சென்னையில் வெறும் 55% தான். சென்னையில் 55% ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, பலரும் வந்து அந்த லீவை வந்து வெக்கேஷனை பயன்படுத்தி வெளியூர் போயிடுறாங்க. பல பேர் வெயில் காலம்ங்கிறதுனால வெளியில் வர மாட்டேங்கிறாங்க. அப்புறம் சில பேர் வந்து லாங் லீவ் கிடைக்குது அப்படின்றதுனால எங்கேயாவது சொந்த ஊர்களுக்கு போயிடுறாங்க. பல பேர் வெளியூர்லேருந்து இங்கே இருக்கிறதுனால சென்னையில் எப்பயுமே பெர்சன்டேஜ் கம்மியாகிட்டே இருந்துச்சு. இந்த முறை சென்னையில் இருக்கிற வாக்காளர்கள் மட்டுமே அந்த வாக்களிக்கக்கூடிய இதை வச்சிருப்பாங்க. பெருசாக வந்து அவங்கள்ட்டையும் இந்த முறை வந்து லீவ் ஒன்றும் ஸ்டார்ட் ஆகலை. ஒன்றும் பல இடங்கள் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த முறை சென்னையிலுமே பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். நம்ம இப்போ நிறைய இடங்கள்ல பார்க்குறோம். நிறைய வெளியூர்களுக்கு இங்கே சென்னையில் இருக்கிறவங்க மற்ற ஊர்களில் இருக்கிறவங்க என்னன்னா சொந்த ஊருக்கு எங்கெங்க அவங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய இடம் இருக்கோ அங்கெல்லாம் கிளம்பி போறாங்க. மக்கள் ஆர்வமாக வாக்களிக்கிறாங்க. ஏன்னா இந்த முறை தேர்தலை பார்க்குறப்ப